எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நம்ம 11th ஸ்டாண்டர்டோட தமிழ் 2024 பப்ளிக் கொஸ்டின் பேப்பர் பார்க்க போறோம். இந்த கொஸ்டின் பேப்பர்ல இருந்து நிறைய கொஸ்டின்ஸ் கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இது ஒரு மாடல் கொஸ்டின் பேப்பர் அண்ட் பப்ளிக் டைப் கொஸ்டின் பேப்பர்ஸ்ன்றதுனால இதுல இருந்தும் கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இந்த மாதிரி நிறைய ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ் அண்ட் எதிர்பார்க்கப்பட்ட கொஸ்டின்ஸ் இருக்கிற கொஸ்டின் பேப்பர்ஸை இதுக்கப்புறம் நம்ம பதிவிட போறோம். ஸோ தொடர்ந்து பாருங்க. இன்னைக்கும் நாளைக்கும் போடுற வீடியோஸ்ல வந்து கொஞ்சம் தொடர்ந்து பார்த்துட்டு வாங்க. உங்களுக்கு தேவையான தகவல்கள் கிடைக்கும். ஸோ சில 11th ஸ்டடி மெட்டீரியல்ஸ் 1 மார்க்கு இலக்கண தேர்ச்சிக்கோள், அதுக்கு மட்டும் இல்லாமல் இந்த கலை சொற்கள் பகுப்பது உறுப்பு இலக்கணத்தோட இம்பார்ட்டன்ஸ் வந்து அந்த மெட்டீரியல் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை டவுன்லோட் பண்ணி நீங்கள் தேவையானவங்க படிச்சுக்கலாம். அதுலேருந்து நம்மளால 40 மார்க்ஸ் நம்ம ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த கொஸ்டின் பேப்பரில் சில கொஸ்டின்ஸுக்கான ஆன்சர்ஸ் நான் மார்க் பண்ணுறேன். இந்த கொஸ்டின் ஆன்சர் மார்க் பண்ண அந்த கீயும் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா, பொருத்தமான இடைகளை தேர்ந்தெடுக்கவும். முத்துலிங்கம் யுகத்தின் பாடல், பவனந்தி முனிவர் நன்னூல், சு வில்வரத்தினம் ஆறாம் திணை, இந்திரன் பேச்சு மொழியும் கவிதை மொழியும். இதுல பொருத்தமான இணை எதுன்னு பார்த்தீங்கன்னா பவனந்தி முனிவர் நன்னூல் மற்றும் இந்திரன் பேச்சு மொழியும் கவிதை மொழியும் அப்படின்றது தான். ஸோ 2, 4 இந்த ஆ அப்படின்றது தான் சரியான விடை. செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா, இனிதென இச்சொல்லில் அமைந்துள்ள புணர்ச்சி விகுதிகள். இப்போ இனிதென அப்படின்றத நம்ம பிரிச்சோம்னா இனிது கூட்டல் என அப்படின்னு பிரியும். இப்போ இனிது அப்படின்றத இத்து கூட்டல் ஊ அப்படின்றது பிரியும். அப்போ ஊ வந்து நீங்கப்படும். அதனால உயிர் வரி நுக்குரல் மெய்விட்டு ஓடும் அப்படின்றது இதோட ரூலு. இப்போ இத்து பிளஸ் ஏ சேரணும்னா உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பு. ஸோ செகண்ட் ஆப்ஷன் தான் இதுக்கான சரியான ஆன்சர். தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா, துன்பப்படுபவர் யார்? துன்பப்படுபவர் யாருன்னா நாவை காக்காதவர் துன்பப்படுபவர். ஃபோர்த் ஒன் பார்த்தீங்கன்னா, ஒப்புரவு என்பதன் பொருள். ஒப்புரவு என்னன்னு சொல்லுவாங்கன்னா, ஊருக்கு உதவுவதை தான் ஒப்புரவு அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபிஃப்த் ஒன், சீரா புராணத்தின் ஆசிரியர் வந்து உமரப்புலவர். அடுத்தது சிக்ஸ்த் ஒன் பார்த்தீங்கன்னா, விரியன், திருமுருகு, நாங்கூல் புழு, குண்டலப்பூச்சி. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் இ இதுதான். ஸோ விரியன் அப்படின்றது சிலம்ப சொல்லுவாங்க, திருமுருகு அப்படின்றது தண்டை சொல்லுவாங்க, நாங்கூல் புழு அப்படின்றது பாடகமா சொல்லுவாங்க, குண்டலப்பூச்சி அப்படின்றது காலாளிய சொல்லுவாங்க. சரிங்களா? 7th கொஸ்டினுக்கான ஆன்சர், ஆஸ்கார் விருது யாருக்கு வழங்கப்பட்டது? இது ரொம்ப எளிமையான ஆன்சர், ஏ.ஆர். ரஹ்மானுக்கு. 8வது ஈறுபோதல் முன்னின்று மெய்த்திரிதல் தனிக்குறில் முன் முற்று உயிர் வரி நிரட்டும் உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பு. இந்த வரிசையில புணர்ந்த சொல் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ நல்லாடை. ஸோ இதை நம்ம பிரிச்சோம்னா நன்மை கூட்டல் ஆடை அப்படின்னு பிரியும். மை விகுதி போகணும் ஈறுபோதல். இந்த இன்னு வந்து முன்னின்று மெய் தெரிதல் அப்படின்றது நல் கூட்டல் அப்படின்றது பிரியும். நல் கூட்டல் ஆடையாகும். ஸோ இந்த இல்லு வந்து தனிக்குறியில் முற்று உயிர் வரை நிரட்டும். அப்போ நல் பிளஸ் ஆடை அப்படின்னு பிரியும். இப்போ இல் பிளஸ் ஆ வந்து உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பு. ஸோ இந்த வரிசையில் நல்லாடை அப்படின்றது தான் சரியான ஆன்சர். 9th ஒன் பார்த்தீங்கன்னா, தவறான இணை சொல் அப்படின்றது எது அப்படின்னு கேட்குறாங்க. தவறான இணை சொல் எதுன்னு பார்த்தீங்கன்னா, கடல் பிளஸ் அலை உயிர்மெய். அதாவது இல் அப்படின்றது இது மெய்யெழுத்துல தான் வரும். மெய் பிளஸ் உயிர் அப்படின்றது தான் வரும். இங்கே உயிர் பிளஸ் மெய் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது தப்பு. ஸோ இதுதான் அதோட ஆன்சராக இருக்கும். யானை டாக்டர் என்னும் குறும்புதினத்தின் ஆசிரியர் யாருன்னா ஜெயமோகன். பெண்கள் விளையாடும் விளையாட்டு வகைகளில் ஒன்று சாழல். ஸோ பிழைத்தமிழ் இலக்கியங்கள்ல ஆண்பால் பிழைத்தமிழ், பெண்பால் பிழைத்தமிழ் அப்படின்ற இலக்கியங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. அதுல பெண்கள் விளையாடும் விளையாட்டு அப்படின்றது கொடுக்கப்பட்டிருக்கு. அதுக்கான சரியான ஆன்சர் சாழல். மாநகர் என்பதன் இலக்கண குறிப்பு என்னதுன்னு பார்த்தீங்கன்னா உரி சொற்றொடர். அதாவது சால, மா, உரு, தவ, நனி இதெல்லாமே தொடங்கிச்சுன்னா அது வந்து உரி சொற்றொடர்ல வரும். அதனால மா அப்படின்றது உரி சொற்றொடர். புக் ரிவ்யூ என்பதன் கலை சொல் வந்து புத்தக மதிப்புரை. பேச்சு என்பது மொழியில் நீந்துவது, அதுதான் சரியான ஆன்சர். ஸோ மற்றது இந்த 2 மார்க்ஸ் எல்லாமே ரொம்ப ஈஸி தான். செயல் பகுதியில் கேட்கப்பட்ட வினாக்கள் எல்லாமே ஈஸி தான். அட்லீஸ்ட் ஒரு 5 இயல்ல இருந்து நீங்க படிச்சுட்டீங்கன்னா உங்களால எல்லா கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ண முடியும். இப்போ மற்றது மருந்து எது, மருந்து மரமாக இருப்பவர் யார், ஒழுக்கமும் பொறையும் முனைப்போல் யார் குல, இதெல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏற்கனவே கேட்ட கொஸ்டின்ஸ் தான். ஸோ இதெல்லாமே ரொம்ப ஈஸியாக எழுதுறது தான். அடுத்தது பார்த்தீங்கன்னா உயிர் முதல் மெய் முதல் எடுத்துக்காட்டுடன் விளக்குக. இதுவுமே ஈஸி தான். இந்த சிறுவினாக்களுமே ஈஸி தான். செயல் பகுதியிலிருந்து கேட்கப்பட்ட சிறுவினாக்கள். இந்த புணர்ச்சி விகுதி பார்த்தீங்கன்னா செங்கயல், அதாவது செம்மை கூட்டல் கயல். இம்மு வந்து ஈறுபோதல் விதி போயிடும். இந்த மை வந்து ஈறுபோதல் விதி போயிடும். இம்மு வந்து
முன்னின்று மெய் திரிதல் அப்படின்ற விதிப்படி இம்மு வந்து இங்கா மாறும். அப்போ செங்கையல் ஆயிடும். இயைவதாயினும் அப்படின்றது பிரிச்சா இயைவது கூட்டல் ஆயினும் அப்படின்னு மாறும். இப்போ இயைவது அப்படின்றது இத்து கூட்டல் உ அப்படின்றது பிரியும். இந்த இயைவது இந்த ஊ வந்து போயிடுச்சுன்னா உடல் உயிர் வரி நுக்குரல் மெய்விட்டு ஓடும் விதிப்படி இந்த ஊ போயிடும். பேலன்ஸ் இந்த இத்து கூட்டல் ஆ தா ஆயிடும். ஸோ அப்போ இயைவதாயினும் அப்படின்னு பிரியும். சரிங்களா? அடுத்தது பேச்சு வழக்கு எழுத்து வழக்காக மாற்றுறதுல தேர்வு எழுத வேகமாக போங்க, வேகமா போங்க, நேரம் கழிச்சு போனா பதட்டமாயிடும். இதுக்கு சரியான ஆன்சர் என்னன்னா தேர்வு எழுத வேகமாக போங்கள், நேரம் கழித்து சென்றால் பதட்டமாகிவிடும் அப்படின்றது தான் சரியான ஆன்சர். அடுத்தது முயற்சி செஞ்சா அதுக்கேற்ற பலன் வராம போகாது அப்படின்றது. முயற்சி செய்தால் அதற்கேற்ற பலன் வராமல் போகாது போகாது அப்படின்றது சரியான ஆன்சர். சரிங்களா? பின்வரும் மயங்கொலி சொற்களை ஒரே தொடரில் அமைத்து எழுதுக. இந்த கணை அப்படின்றது கணைத்தல், இந்த கணை அப்படின்றது அம்பு அப்படின்றதுக்கான ஆன்சர். ஸோ அம்பு துளைத்து குதிரை கணைத்தது அப்படின்னு போடலாம். காட்டுக்குள் கணை துளைத்ததால் குதிரை கணைத்தது அப்படின்னு சென்டென்ஸ் எழுதலாம். இப்போ சொல்லை பிரித்தும் சேர்த்தும் தொடரமைக்க அப்படின்றது தங்கை அப்படின்றது தங்கச்சியை சொல்லுவாங்க. இன்னொன்று தன் கை, அதாவது தம் கை அப்படின்றது இன்னொரு அர்த்தமும் இருக்கு. ஸோ இதில் ஒரு ரெண்டுமே ஒவ்வொரு சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 2 மார்க் கொடுப்பாங்க. எமோஷன் ஆங்கில சொல்லுக்கு இணையான கலை சொல் வந்து எமோஷன் வந்து உணர்ச்சி. ஸோ இந்த ஆங்கில சொல்லை பிரித்தும் சேர்த்தும் தொடரமைக்க மயங்கொலி சொற்கள் எல்லாமே நான் கொடுக்கப்பட்ட மெட்டீரியல்ஸ்ல இருக்கு. அந்த மெட்டீரியல்ஸ்ல ஓப்பன் பண்ணி பாருங்க. இலக்கண குறிப்பு, பகுப்பது உறுப்பு இலக்கணம், புணர்ச்சி மட்டும் ஒரு வீடியோல தனித்தனியா போடுறேன். அதை நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லானது. ஒரு 6 மார்க் அதுல இருந்து கண்டிப்பா வரதுக்கு சான்ஸ் இருக்கு. 1 மார்க்ஸ்ல சம்டைம்ஸ் கேட்பாங்க. கிட்டத்தட்ட ஒரு 8 மார்க் அதுல இருந்தே வரும். ஸோ ரொம்பவே கேர்ஃபுல்லா பாருங்க. அடுத்தடுத்த வீடியோஸ்ல தொடர்ந்து பார்த்துட்டு வாங்க. அடுத்தது விடைக்கேற்ற வினாவை எழுதுக. சீசு செல்லப்பா சிறுகதை, புதினம், விமர்சனம், கவிதை, மொழிபெயர்ப்பு முதலான இலக்கியத்தின் பல்வேறு தளங்களில் பங்களிப்பை செய்திருக்கிறார். சீசு செல்லப்பாவின் இலக்கியத்தின் பங்களிப்பு அப்படின்றது எது அப்படின்னு கேட்கணும். ஸோ சீசு செல்லப்பா இலக்கியத்தின் பல்வேறு தளங்களில் பங்களிப்பு செய்திருக்கிறவற்றை எழுதுக அப்படின்னு எழுதலாம். இல்லைன்னா சீசு செல்லப்பாவின் இலக்கியத்தின் பங்களிப்பு என்ன அப்படின்னு எழுதலாம். மெய்ப்பு திருத்த குறியீடுகள் வந்து உரிய பொருளை தரணும். இது லாஸ்ட் இயல், அதாவது இயல் 8ல கொடுத்துருக்குறாங்க. இயல் 8ல நிறைய குறியீடுகள் கொடுத்துருக்காங்க. இப்போ டிடி அப்படின்றது நீக்கிறது, delete. ஒரு சொற்களை வந்து நீக்கிறத வந்து டிடின்னு சொல்லுவாங்க. இது வந்து டபுள் கோட்டேஷன், அதாவது இரு மேற்கோள் குறியீடுன்னு சொல்லுவாங்க. இரு மேற்கோள், இந்த இரு மேற்கோள் அப்படின்றது டபுள் கொட்டேஷன் சொல்லுவாங்க அது. ஸோ இது மாதிரி நிறைய குறியீடுகள் வந்து இயல் 8ல கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த இது இயல் 8க்கானது அந்த மெட்டீரியல் கொடுத்துருக்கேன். எதையும் பாருங்க. சம்டைம்ஸ் இதை கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அடுத்தது வல்லின மெய்களை இட்டு எழுதுக. வல்லின எழுத்துக்கள் பார்த்தீங்கன்னா கசத்தப. ஸோ இதில் வந்து இந்த புள்ளி வச்ச எழுத்துக்கள் எல்லாமே மெய்களாக வரும். சப்போஸ் சில இடத்துல எடுத்துட்டு நம்ம போடுற மாதிரி இருக்கும். அது என்னன்னு நான் சொல்றேன். குமரனை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமா? பற்றி இத்து வராது. குமரனை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமா? என் வீட்டிற்கு வருகை இத்து வராது. தாருங்கள், என் வீட்டிற்கு பக்கத்து வீடுதான் குமரனது வீடு அப்படின்றது தான் சரியான ஆன்சர். அடுத்தது இது புறநானூற்று பாடலின் கருத்துக்கு இணையான குரட்பா ஏதேனும் 2 எழுதுக. இதெல்லாமே பார்த்தீங்கன்னா திருக்குறள் அந்த மாதிரி உரைநடை வினாக்கள்லாம் கொடுத்துருப்பாங்க, சிறு வினாக்கள். அதுக்கப்புறம் குறி வினாக்கள் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு சிறு வினாக்கள் கொடுத்துருக்காங்க. இதுலேருந்து 2 எழுதணும். அதுக்கப்புறம் அணிகள் கொடுத்துருப்பாங்க. உருவக அணி, ஏகதேச உருவக அணி, உவமை அணி கொடுத்துருக்காங்க. உருவக அணி இல்லைன்னா வந்து ஏகதேச உருவக அணி எழுதலாம். உவமை அணியை வந்து ஒரு விளக்கம் வச்சு எழுதலாம். ஒரு திருக்குறள் இருக்கும். அந்த உவமை அணிகள் பற்றியும் நான் ஒரு வீடியோவாக போடுறேன், ஒரு மெட்டீரியல் தர, அதையும் படிச்சுக்கலாம். நயம் பாராட்டுகள் வந்து மையக்கருத்துடன் 3 நயங்களை எழுதணும். இப்போ மையக்கருத்து வந்து இந்த பாடல் பாரதியார் அப்படின்றது இந்த பாடல் எதை மையமாக வச்சு பாடியிருக்கிறாரு அதை மட்டும் எழுதினா போதும். நயங்கள் வந்து மோனை நயம், ஏய்பு நயம், மோனை நயம், எதுகை நயம், ஏய்பு நயம் எழுதினா மட்டும் போதும். இந்த 3 நயங்கள் எழுதி மையக்கருத்தோடு எழுதுனீங்கன்னா நமக்கு 4 மார்க் கொடுப்பாங்க. எழுத்து வடிவ குறியீடுகளை வகைப்படுத்துக. ஸோ எழுத்து வடிவ குறியீடுகள் அந்த இயல் 8ல் இருக்கும் இல்லையா குறியீடுகள், அதை வந்து எழுத்து வடிவில் வெளிப்படுத்தணும். எழுத்து வடிவில் பயன்படுற குறியீடுகள் எழுதணும். அதை தாண்டி பார்த்தீங்கன்னா இந்த புதிர்களுக்கு விடைகளை தேர்ந்தெடுத்து எழுதுக. இதெல்லாமே புக் பேக்ல இருக்கிறது தான். ஸோ நீங்கள் புக் பேக் படித்தாலே உங்களால் 1 மார்க்ஸ்ல இருந்து கிராமர் இலக்கணம்ல இருந்தே நம்மளால 40+ நம்மளால ஸ்கோர் பண்ண முடியும். சரிங்களா? ஸோ இப்போ எளியும் நுழையும், எழிலரசி கையும் நுழையும் அப்படின்றது வழி.
அடிக்கவும் செய்யலாம், கோடைக்கு கூழாகவும் குடிக்கலாம் அப்படின்றது கம்பு. அடுத்தது கண்ணிலும் எழுதலாம், வெண்தாளிலும் எழுதலாம் அப்படின்றது மை. அறிவின் பெயரும் அதுதான், அம்புலியின் பெயரும் அதுதான், மதி. ஸோ இதெல்லாமே புக் பேக்ல இருக்கிறது தான். அதை தாண்டி தமிழாக்கம், சப்போஸ் மற்ற 2, 3மே கஷ்டமா இருக்கு அப்படின்னா தமிழாக்கம் இதுவுமே புக் பேக்ல இருக்கிறது தான். இயல் 3ல இருக்கிறது. அந்த தமிழாக்கம் பத்தியும் நான் அந்த மெட்டீரியல்ல கொடுத்துருக்கேன். அந்த மெட்டீரியல் டவுன்லோட் பண்ணி பாருங்க, சரிங்களா? இப்போ கீழே இருக்கு. இது காது கேளாதவருக்கான மாற்று வினா. மற்றது வந்து இந்த செய்யுள் நெடுவினா, உரைநடை அண்டு துணைப்பட நெடுவினா கொடுத்துருப்பாங்க. இதுல இருந்தும் நம்ம ஏதாவது ஒன்று எழுதுற மாதிரி இருக்கும். இதுல பார்த்தீங்கன்னா திருமலை முருகன் பல்லு, அது அடக்கமுடைமை ஒருவரை வாழ்வினில் உயர்த்தும் அப்படின்றது திருக்குறள்ல இருந்து கண்டிப்பா ஒரு கேள்வி வரும். திருக்குறள்ல இருந்து 2 இயல்ல இருக்கு. அதாவது 3வது இயல்ல ஒன்று இருக்கும், 5வது இயல்ல இருக்கும். அந்த 2 இயல்ல இருக்கிற திருக்குறள் நெடுவினாவும் படிச்சீங்கன்னா கண்டிப்பா ஒன்று வரும். நீங்கள் மொழியை வெளிப்படுத்தும் நிலையில் பேச்சு மொழியையும் எழுத்து மொழியையும் எவ்வாறு உணர்வீர்கள் என்பதை விவரிக்கவும். இயற்கையோடு இயைந்து வாழ்ந்த தமிழர்களின் இருப்பிட பெயர்களும் எழுதுக. இதெல்லாமே உரைநடை. இது 2மே உரைநடை. யானை டாக்டர் வாயிலாக இது துணைப்பாடம், பாரதியின் இதழாளர் இதுவும் துணைப்பாடம். ஸோ இது துணைப்பாடம்ல இருந்து கேட்பாங்க 3வது. இது உரைநடையிலிருந்து வரும். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து செய்யுள்ல இருந்து வரும். அதை தாண்டி மனப்பாட பாடல்ல இருந்து 1, திருக்குறள்ல இருந்து 1. ஸோ முடியும் குறள் என்ன தொடங்கும் குறள் கேட்பாங்க 6. நம்ம 1 மார்க்ஸ் வைஸா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 14 மார்க்கு. அதுக்கப்புறம் இந்த இலக்கண பகுதியிலிருந்து ஒரு 14 மார்க்கு. அதுக்கப்புறம் அந்த அணி அதுல இருந்து எடுத்தோம்னா அதுல ஒரு 12 மார்க்கு. அதுக்கப்புறம் அந்த அடி மாறாமல் எழுதுக, அடி பிறழாமல் எழுதுக மனப்பாட பாடல் வந்து ஒரு 6 மார்க். அதாவது 14, 14, 12 மார்க்கு, 6 மார்க்கு. ஸோ 14, 14, 28, 28, 30, 40, 46 மார்க்கு இதுல இருந்து எடுக்கலாம். அதாவது இந்த பேராகிராஃப், கொஸ்டின் ஆன்சர்ஸ் எதுவுமே படிக்காம நம்மளால 46 மார்க் ஸ்கோர் பண்ணலாம். வெறுமனே புக் பேக்ல இருக்கிறது மட்டுமே ஈஸியா பாஸ் பண்ணலாம். ஸோ எனக்கு இன்னைக்கு மட்டும்தான் டைம் இருக்கு, நாளைக்கு ஒரு நாள் தான் டைம் இருக்கு, என்னால் பாஸ் பண்ண முடியுமான்னு கேட்டால் ஈஸியாக பாஸ் பண்ணலாம். வெறுமனே சில மெட்டீரியல்ஸை மட்டுமே வச்சு. நான் கொடுத்துருக்கிற அந்த மெட்டீரியல்ஸை தாண்டி மனப்பாட பாடல் படிச்சிட்டிங்கன்னா உங்களால் ஈஸியாக ஸ்கோர் பண்ண முடியும். சரிங்களா? அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.